சத்யன், கிரீமி லேயரே கிரீமி லேயர் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அதை நிராகரிச்சிங்க, அந்த முறையே தேவையில்லைன்னு. திரு பாலச்சந்திரன் சார் சொல்லும்போது S4ல் வந்து அவங்க வந்து குரூப் 4ல் வந்து அவங்க பயன்படுறாங்களா, அடுத்ததாக குரூப் 3க்கு வேணால் கொடுக்கலாம், குரூப் 2க்கு கொடுக்கலாம், அப்படி தானே சார் நீங்கள் சொன்னீங்க. அந்த எந்த பிரிவில் ஒரு தலைமுறை பயன்பெற்றிருக்கோ அந்த பிரிவுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டாம், அடுத்த பிரிவில் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த முறை சரியானதாக இருக்குமா? சார் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதற்கான காரணங்கள் இருக்கும். நான் அதை வந்து முழுமையா மறுக்கல. ஆனால் என்னுடைய பயம் வந்து அந்த மாதிரி நம்ம கொண்டு வரும்போது மோர் அண்ட் மோர் அதை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 100 வருஷம் போகட்டும் சார், பொறுமையா அதுக்கு அடுத்து பார்ப்போம். 3000 வருஷமா வந்து இந்த ஜாதி பேய்ங்கிறத அடக்கி இன்னும் ஆண்டுகிட்டு இது பண்ணிக்கிட்டு எல்லாம் அப்படியே பேய் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. அம்பேத்கர் சொல்லுவார், பாபா சாஹேப், நான் எந்த முக்குக்கு போய் நின்னாலும் எந்த தெருவுல போய் திரும்பினாலும் எனக்கு முன்னாடி சாதிங்கிற ஒரு பேய் தான் வந்து தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு எஜுகேஷனுக்குலாம் இப்பதானே சார் கொடுத்தோம். 20 வருஷம் கூட இன்னும் முழுசா முடியல சார். நடக்கட்டும். அதுக்கு அதே மாதிரிதான் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் நான் சொல்லுவேன். ஒரு 20-30 வருஷம் கொடுத்துட்டு இது வந்து நாங்க ரொம்ப கொடுத்துட்டோம் அதனால எடுப்போம் அப்படிங்கறது வந்து நியாயம் கிடையாது. அப்படி ஒரு சிலர் இது பண்ணி வந்தாங்கன்னா நியாயம், அதுல நியாயமா இருக்கிறவங்க மேபி தே வில் நாட் டேக் தட் ரிசர்வேஷன். ஆக்சுவலா இங்க உள்ளது இடஒதுக்கீடுக்கு ஒரே ஒரு பேப்பர் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2007 வந்து EPWல ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றாங்க. அவினாஷ் குமார், ஜோத்காந்த் 2 பேர். என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சாப்ல இருக்கிற SC IAS வந்து ஸ்டடி பண்றாங்க. 105 IAS ஆபீசர் இருந்ததுல வெறுமனே 3 பேர் தான் வந்து வால்மீகி அப்புறம் மசாபி கம்யூனிட்டி, இந்த 2ல இருக்காங்க. ஆனா அந்த 2 கம்யூனிட்டி வந்து 42% பஞ்சாப்ல வந்து அந்த வித்தின் SC கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கணும். அது மாதிரி அண்ணன் சொன்னது வந்து தவறு, அதாவது அரசியலுக்கு எதிரானதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு CJI சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே அவரோட தீர்ப்புல, ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ராவோட ஷேர் பண்ண தீர்ப்புல, இது வந்து இட் இஸ் அண்டர் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 341 வந்து இட்ஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் யார வந்து SC ST சேர்க்கணும்ங்கிறது பிரசிடென்ட்டுக்கு இன்டர்ன் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் அதிகாரம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நிறைவு கருத்து, நேரம் குறைவா. இப்போ இதுக்கெல்லாம் நீண்ட விளக்கங்களை என்னால் சொல்ல முடியும். தனி நேர்காணல் ஒன்று எடுப்போம் உங்களோட. அது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. IAS அதிகாரி சொன்னது போல இதில் உள்ளுக்கு தரணும், ஆனால் BCயில் கொடுக்குறப்போ உள்ளுக்கு தேவையில்லை அப்படின்ற மனவேனான ஒரு கருத்தை அவர் சொன்னார். தேவையில்லைன்னு இல்லை, இல்லை அவசியம் இல்லை, இல்லை யாருக்கு வேணும், அது யாருக்குன்னு அந்த கருத்து அதுக்கு ஒரு முரணா சொல்லாததை சொல்லக்கூடாது. அப்படிதான் அந்த பொருள் தான். சரி, அது நான் அதை போல வன்னியருக்கும் முக்குலத்தோருக்கும் வேண்டாம் சார் சொன்ன மாதிரி அதுல யார் ஒடுக்கப்பட்ட சமூகங்களா இருக்காங்களோ MBCக்குள்ளேயே அவங்களுக்கு கொடுங்க. அதுதான் அங்கே இது வேண்டாம், அது கொடுக்கப்பட்ட ஒண்ணு, வேண்டான்றது அது தரப்பட்ட ஒண்ணு, வழங்கப்பட்ட ஒண்ணு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வன்னியர் ஆதரவாக கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட ஒன்று, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று, நிறுத்தி வச்சாங்க, வழங்கப்பட்ட ஒன்று, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று, அதெல்லாம் பேசப்படுகிறது. இங்கேயும் வந்து கேட்டார்கள், அவர்கள் கேட்டதன் அடிப்படையில் தராங்க அப்படின்னு நம்முடைய ரவீந்திரன் துரைசாமி கேட்டார்கள். ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் கரம்சாரி ஆணையம் மாவட்டமாக போய் தமிழ்நாட்டில் தான் அதிகமான மலக்குழி மரணங்கள் நடக்கிறது, முன்னணி வரிசையிலே இந்தியாவிலே இருக்கிறது, இதற்கு ஒரு தீர்வு வேண்டும்னு சேக்கு தமிழரசன் கேட்கவில்லை. கரம்சாரி ஆணையம் மாவட்டமா போய் தேசிய கரம்சாரி ஆணையம் இந்த குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான புள்ளி தான். நீங்க தொட்டிருப்பது கேட்கிறவர் கூட வந்து அந்த சகோதரர் அல்ல, மாறுபட்ட சகோதரர் தான். ஆனால் நியாயம் கிடைச்சிருக்கான் இல்ல, விவாதத்திற்குரிய முக்கியமான புள்ளி தான் நீங்க தொட்டிருக்கிறது. சரி, பேசுவோம், நம்ம இன்னொரு அமர்வுலயே விரிவா பேசலாம். நான் மறுக்கல, நான் கேட்கிற கேள்விகள். உச்சநீதிமன்றம் இன்றைக்கு இந்த தீர்ப்பை சொல்லியிருக்க, இதே இந்த உச்சநீதிமன்றம் மாநிலத்துக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்க. இதுக்கு முன்னாடியே இந்த மாநிலத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, எல்லா மாநிலங்களுக்கும். தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விகிதாச்சாரத்தை ஒவ்வொரு 10 ஆண்டு அல்லது 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப உயர்த்தணும்னு பக்கத்துல கர்நாடகால உயர்த்தினாங்க, பீகார்ல உயர்த்தினாங்க, 60 ஆண்டு காலமா கேட்டுட்டு இருக்கோம். 60 ஆண்டு காலத்துக்கு முன்னால் உயர்த்தியது இப்ப உயர்த்த சொல்லி கேட்கிறோம். நீங்க உங்களுடைய 69 ஏற்கனவே 5 நிமிஷம் 89ஆம் ஆண்டு உயர்த்தினாங்க. யாருக்கு உயர்த்தினாங்க?